ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நற்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது நூல்கோல் கிரேவி. நூல்கோலை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, சீரகம் ஒரு டீஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளித்து விட்டுடலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பட்டை, கிராம்பு, கருவேப்பில், முழுசான சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. தக்காளி 1 போட்டுக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெட்டி வச்ச நூல்கோலை சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி இப்போ மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நூல்கோல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். நூல்கோல் ஒரு சிலருக்கு பிடிக்காது, இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த நூல்கோல் ஸ்மெல்லே வராது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும்.